ஐயா வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க. வணக்கம் வச்சாரு. என்னப்பா குடத்தோட அலையறீங்க? தண்ணிக்கா அலையறீங்களா? இது குஜராத் பூகம்ப நிவாரண நிதிக்காக நாங்க பணம் வசூல் பண்ணி குஜராத்துக்கு அனுப்ப போறோம். நல்ல விஷயம் தான். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எங்களை பத்தி அண்ணன் உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? நாங்கெல்லாம் உங்க மகன் காளையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அடடே, என் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லவனா தான் இருப்பீங்க, நம்பி போடலாம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, போடுங்க. நல்ல விஷயம். என்ன அப்படியே போட்டாரு? அதான்டா வாத்தியாரு. உன்னை காலமுக்கு சொன்னா என் கால் மேலேயே தூங்க வழியா? என் கால உனக்கு தலைவாடியா? இல்ல நீ என்ன பேசுற? எந்திரிமா, ஏம்மா காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி உன் கால அமுக்குற வரைக்கும் நீ சொல்ற எல்லா வேலையும் அவ செய்யறா. அப்படி இருந்து ஏம்மா இப்படி பண்ற? என் புள்ளைய நீ இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறதுனாலதான் ஆண்டவன் உன் வயித்துல இன்னொரு புள்ளைய கொடுக்காம இருக்கான். உங்ககிட்ட கிடந்து அவதிப்படணும்னு எங்க தலையெழுத்து. நீ தாயாயிட்ட திமிர்ல என்ன மலடின்னு சொல்லாம சொல்லிட்டு போறியா? எல்லாரும் ஓ பொண்ண மலடின்னு சொல்ல வைக்கிற. அம்மா பஞ்சர் போட்டாச்சுமா, டெக்கில வச்சிருக்கோம். நமஸ்காரம். என்னது டிக்கிக்குள்ள கேஸ்? காருக்குள்ளே சமைக்க ஆரம்பிச்சாளா? இது சமைக்கிறதுக்கு இல்ல ஐயரே. இப்ப எல்லாம் கார் பெட்ரோல் டீசல் இல்லாம இந்த மாதிரி கேஸ்லயும் ஓடுது. ஓ, நீங்க அவ்வளவு முன்னேறிச்சா? பூஜைக்கு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. வாங்க வாங்க வாங்க. என்ன திமிரு இருந்தா ஏன் கார் கண்ணாடியை பார்த்து தலை சீவுவேன்? என்ன மன்னிச்சிருங்கம்மா, இனிமே சீவ மாட்டேன். இனிமே சீவ மாட்டியா? சீவவே முடியாது, வா. யோ ஆண்டி, என்னங்கம்மா? இவனுக்கு மொட்டை அடியா? உடனே அடிச்சிடறேன், உட்கார. கத்திய கழுத்துல வைக்க சொல்லாம தலையில வைக்க சொன்னாங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறா குனி. பிரசாதம் எடுத்துங்க. ஏன் அழுகுற? அவங்க மொட்டை அடிச்சு விட்டாங்கன்னு. வர என்ன திமிரு இருந்தா? அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது. ஓ, இதெல்லாம் ஓ வேலை தானா? காளையா, அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. நான் சாதாரண விஷயத்தையே சும்மா விட மாட்டேன். அதுலயும் இது தலை போன விஷயம் விடுவனா? உங்க கார் கண்ணாடிய பார்த்து சீவனாங்கிற ஒரே காரணத்துக்காக இவனை மொட்டை அடிச்சு விட்டுருக்கீங்க. இப்ப இத்தனை பேர் உங்க கண்ணாடிய பார்த்து சீவுறாங்கல்ல, மொட்டை அடிச்சு பாருங்க, உங்க தலையவே சீவிடுவாங்க. இப்ப என்ன செய்யணுங்கிற? ஒழுங்கு மரியாதையா இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க போலாம். இல்லன்னா நீங்க மட்டும் போலாம், கார் எடுக்க முடியாது. சரி, மன்னிச்சுடு. மன்னிச்சுட்டேன். எல்லாம் இறங்க இறங்க இறங்க. சீக்கிரம் பாருங்கடி. ஏய், யாரது தோட்டத்துல பூ பறிக்கிறது? ஐயோ, தோட்டக்காரன் பாத்துட்டாண்டி. சீக்கிரம் பாருங்கடி, சீக்கிரம் சீக்கிரம் சரிடி. கலையா கலையா ரெடி ஆயிருச்சு. ஐயோ, இது இருக்கட்டும்பா. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் ரோஜா பூ பறிச்சுட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரம் போய் பிடிப்பா. இந்த பிடிச்சு வந்துடுறேன். ஏய், யாரும் பூ பறிக்கிறது? ஐயோ, எங்க அண்ணன் வராருடி. வந்தாருன்னா அவ்வளவுதான், தோல் உரிச்சிருவாரு. அப்ப வாடி ஓடி போயிடலாம். வாடி சீக்கிரம் வாடி.
என்ன தைரியம் இருந்தா அடுத்தவங்க தோட்டத்துல பூவை திருடுவீங்க? அவங்கள நான் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்போ முதல்ல உன் கையை நான் ஒட்டிக்க போறேன் பாருப்பா. நீ ஊமையா? முதல்ல சொல்லிக்கலாம்ல. அதை எப்படி சொல்லுவ? நீ ஊமையாச்சே. ஆமா, உனக்கு ரோசா பூ ரொம்ப பிடிக்குமா? அதுக்காக பூவை தொடலாமா? திருடுறது ரொம்ப தப்பு, தெரியுதா? இரு. என்ன நானே சரி அப்படின்னு பாக்குறியா? இது எங்க சித்தப்பா தோட்டம் தான். அப்பா பாபா இந்தா, இந்த செடியை உங்க வீட்டுல நட்டு வச்சு இதுல இருந்து வர ரோசா பூ எடுத்து தினமும் தலையில வச்சுக்க. போ. இவ்வளவு அழகான பொண்ணு ஊமையா? பிள்ளையாரப்பா? யாரு பிள்ளையாரா? என்னன்னு? என்ன தம்பி பூவா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, புடிங்கன்னு சொன்னா செடியோட புடிங்க கொடுத்துட்டீங்க. அது வேற ஒண்ணு இல்லண்ணே, அந்த பொண்ணு பாவம் ஊமை, ஏதோ தெரியாம பறிச்சுட்டாங்க. வேணா அவங்க பறிச்ச பூவுக்கும் செடிக்கு நானே காசு கொடுத்துறேன். மோட்டர் ரிப்பேர் பண்ணதுக்கு நல்ல உங்களுக்கு காசு கொடுக்கணும். அதெல்லாம் வேணாண்ணே, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆமா, உனக்கு ரோசா பூ ரொம்ப பிடிக்குமா? இந்த செடியை உங்க வீட்டோட நட்டு வச்சு இதுல இருந்து வர ரோசா பூ எடுத்து தினமும் தலையில வச்சுக்க. ஏன் அத உங்க காதுல வைக்க கூடாதா? பிள்ளையாரப்பா, இது நியாயமா? இல்ல இது நியாயமான்னு கேக்குறேன். இவ்வளவு அழகான பொண்ணை படைச்சு அதை ஊமையாக்கி வச்சிருக்கியே, இது உனக்கு நல்லா இருக்கா? கூடாதப்பா. அந்த பொண்ணை பார்த்த என் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டா, அந்த பொண்ணை பெத்தவங்களும் மத்தவங்களும் எவ்வளவு சங்கடப்படுவாங்க. நீ மட்டும் அந்த பொண்ணை பேச வச்சிட்டீங்கன்னா, பேச வச்சுட்டேனா பேச வைக்கிற உனக்கு நான் 108 தாங்க உடைக்கிறேன். இது சத்தியம் பிள்ளையாரப்பா. ஏமா அப்படி உன் குழந்தை அழுவுது? பாலை கொடுத்து அமர்த்த வேண்டியதானே? வயிறு நிறைய பாலை குடிச்சுக்கிட்டேன், வாய்கிழிய கத்திக்கிட்டு இருக்கு. பாலை குடிச்சிட்டு தான் அழுவுதா? அப்போ உன் புள்ள அழுவைய நிறுத்தணும்னா அந்த காமாட்சி தான் வரணும். என்னக்கா ஏன் பேச்சு அடிப்படுது? வாமா காமாட்சி, நல்ல நேரத்துல வந்த. இந்த குழந்தை அழுகையை நிறுத்தவே மாட்டேங்குதுமா. காமாட்சி, நீ தொட்டு தூக்கி ஒரு பாட்டு பாடினா குழந்தை தன்னால அழுகை நிறுத்திடும். குடுக்கா. ஓ என்னண்ணே, பிள்ளையாருக்கு இவ்வளவு தேங்காய் உடைச்சிட்டு இருக்கா? என்ன விசேஷம்? அது பிள்ளையார்ட்ட ஒண்ணு பெருசா வேண்டியிருந்தேன், நிறைவேற்றி வச்சுட்டாரு. அதுக்காக 108 தாங்க உடைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்? உன் கிளாஸ் மேட் காமாட்சி இருக்கல்ல, அதான் அந்த ஊமை பொண்ணு. அந்த பொண்ணை பேச வேண்டி இவர்ட்ட வேண்டி இருந்தேன், பேச வச்சு விட்டாரு. அதான் உடைச்சுக்கிட்டு இருக்கேன். காமாட்சி ஊமையா? ஆமா. உன்கிட்ட யார் சொன்னது? காமாட்சி தான். அன்னைக்கு ரோஜா தோட்டத்துல பிடிச்சு மிரட்டும் போது பேபன் தான் என்கிட்ட பேசிச்சு. பேபையா? அவ ஒண்ணும் பேபை இல்ல, உன்னதான் பேபை ஆக்கிட்டா. அவள மாதிரி வாயாடி இந்த ஊர்ல யாருமே இல்ல. காமாட்சி ஊமை இல்லையா? அப்ப என்கிட்ட நடிச்சிருக்கலாவ அந்த பொண்ணுங்க? இப்பதான் எங்க கிட்ட பேசிட்டு தோட்டத்து வழியா போயிட்டு இருக்கா. அப்படியா? நீங்க ஆளுக்கு ஒருத்தங்க உடைச்சுக்கிடுங்க, இந்த வந்துடுறேன். வாங்கடி உடைக்கலாம். ஏய் நில்லு. பாப்பா எங்க போறீங்க? ஐயோ, நான் ஒரு மடையன். நீ ஊமையாச்சுல, உனக்கு பேச வராதுல்ல. வீட்டுக்கு போறியா? என்ன நீ மூக்க சொல்லிற? ஊமை உனக்கு முன்னாடி நான் மூக்க சொல்லி உனக்கு கோவம் வரணும். நீ பதிலுக்கு மூக்க சொல்லிற. நீ வித்தியாசமான ஊமை இல்ல. உனக்கு பேச வராது, ஆனா பாட வரும். இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஊமைய உலகத்துல இப்பதான் நான் முத பாக்குறேன். என்ன பேபேன்னுகிட்டு இந்த பேபேல வேற எங்கேயா வச்சுக்க. என் தங்கச்சி செண்பகம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆமா சொல்லிட்டா. இந்த மாதிரி வேலையை கூட வச்சுக்கிட்ட காது ரெண்டையும் கடைசி. என்ன ஐயோ, என்கிட்ட போய் சொன்ன கேக்குறேன்ல. இல்லங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. உங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அப்படி ஊமை மாதிரி நடிச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க? நீ உண்மையில ஊமையை நினைச்சுக்கிட்டு உனக்கு பேச்சு வரங்கிறதுக்காக பிள்ளையாட்ட வேண்டிக்கிட்டு 108 தாங்க உனக்கா உடைச்சிருக்கேன். இனிமே நீ யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது. போ போன்றல. சார் குட் மார்னிங் சார். எங்க அந்த லேடி கான்ஸ்டபிள் ஆளே காணா? சார் அது வந்து சார் யாரோ ஒரு அழகான பையனை லவ் பண்ணிச்சான்.
வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊரோட செட்டில் ஆயிடுச்சு. ஓ, நல்ல பையனா? சொக்க தங்க சார். பாக்கணுமையா? அவன் நெல்லூர் சார். அவ்வளவு தூரம் நம்ம போகணுமா? தூரமா. சரி, உட்காருங்க. என்னங்க, கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன இருக்கு? தினத்துக்கும் படிக்கிறேன்னு பள்ளிக்கூட பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இவ வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கதான் லாய்க்குன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீங்க இவ்வளவு IAS IPS டாக்டர் ஆக்கணும்னு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வைக்கிறீங்க. அவ வாங்கிருக்கிற மார்க்க பாருங்க, 5 பத்திரம் வாங்கிருக்கா. என்னம்மா இது? அது வந்து வீட்டுல ஏன்பா இப்படி போட்டு அவளை அடிக்கிற? என்ன மார்க் வாங்கிருக்க? அடிக்காம கொஞ்சம். அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டு அடிக்காதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி போட்டு கொல்றியே. அப்போ நான் தான் உங்க மகன் கிட்ட சொல்லி அடிக்க சொன்னேனா? நீ சொல்லி கொடுத்துதான் அவன் அடிக்கணுமா? நீ பார்த்தாலே அவன் புரிஞ்சுக்குவானே. உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன அடிச்சு கொல்லுங்க. என் பொண்ணு ஒண்ணு பண்ணாதீங்க. அண்ணி, நான் டியூஷன்ல சேர்ந்து வர டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுறேன் அண்ணி. அப்புறம் என்னப்பா, அவதான் டியூஷன்ல சேர்ந்து பாஸ் ஆயிடுன்னு சொல்றாளே, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கப்பா. ஏப்பா, நீ எதுலயா சேர்ந்து படி. பாஸ் பண்ணல தொலைச்சிருவேன். போய் படிக்க சொல். சரிதானே இருக்கு. இன்னைக்கு என்னையா வருமானம்? மில்லுல இன்னும் கணக்கு பாக்கல இருக்கு. கணக்கு பார்க்காம என்னையா கிழிச்சிட்டு இருக்க? என்ன இருக்கு? எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. வழியாத திட்டு அம்மா கேக்கும்ல. என்னப்பா நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். நீங்க கவனிக்கல போல் இருக்கு. ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஏன் 2ஆ பிரிச்சா கவலைப்படுறீங்களா? அது நமக்கு தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்காம பாத்துக்கறணும். அதான் நம்ம பொறுப்பு. அது இல்லடா, காலையில போன கரண்ட் இன்னும் வரல. எப்படி வரும்? 24 மணி நேரம் டிவில செய்தியை வச்சுக்கிட்டு சீரியலே போட்டுக்கிட்டு இருந்தா இருக்கிற கரண்ட் எல்லாம் டிவிக்கு போயிடும். வீட்டுக்கு எப்படி வரும்? டிவியை பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இனிமே கரண்ட் கட்டே வராதுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிருச்சு. கரண்ட் தான் கட் ஆயிருச்சு. விளக்க பத்த வச்சு ரூல போடலாம்னா கண்ணாடி பூரா கறி மண்டி போய் ஒரே இருட்டா இருக்கு. எப்படி வேலை பாக்குறது? இப்ப கண்ணாடியில கறி மண்டலைனா நீங்க வேலை பாத்துருவீங்க. அப்படித்தானே? கறி மண்ட கூடாது. இத முதல்ல சொல்லுங்களாம்ல. இனி கறி மண்டாது. என்ன அப்படி மறைக்கிறீங்க? பல அரசாங்க சொத்துக்களை தான் சொத்தை ஆக்கிரமிச்சு அனுபவிக்கிறாங்க இந்த காலத்துல. இது எங்க அப்பன் சொத்து. இந்த கண்ணாடி உடைக்க எனக்கு உரிமை இல்லையா? இன்னொரு விளக்கு தரட்டா? என்ன கிண்டலா? சும்மா எனக்கு கோவம் வரும். என்ன கோவம் எனக்கு வரணும், உங்களுக்கு வருதா? வாத்தியார் பிள்ளைல உங்களுக்கு இருக்கிற கோவம் எனக்கு இருக்கும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்ப்பா. என்ன? கரண்ட் நம்ம வீட்டுல மட்டும் கட் பண்ணிருக்காங்களா இல்ல எல்லாரும் வீட்லயும் கட் பண்ணிருக்காங்களா? நான் என்ன சொல்றேன், தெருப்புறா போய் பாத்துட்டு வான்றேன். சரிங்க. கரண்ட் வந்துருச்சு. நம்ம பேசிக்கிட்டு இருந்தது பவர் ஹவுஸுக்கு தெரிஞ்சிருச்சா? சார். யார்? காமாட்சி, உன் காலை எங்க வீட்டுக்குள்ள வச்ச உடனே கரண்ட் வந்துருச்சுமா. வாமா. இதை ஏன் ஊதுன? மண்ணெண்ண விக்கிற வேலையில இதையும் வேஸ்ட் அறியணும். ஓ, சிக்கனமா? சபாஸ்ரா மகனே, வாமா வா. ஆமா காமாட்சி, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல சார், நான் தமிழ் பாடத்துல மார்க் கம்மியா வாங்கினேன்னு எங்க அண்ணன் போட்டு நான் அடிச்சிட்டாரு. நீ மார்க் அதிகமா வாங்கி உங்க அண்ணனை நீ திருப்பி அடி. என்ன சொல்ல வருதுன்னு முழுசா கேட்டு பேசுங்க. சரி, முழுசா சொல்லுமா. அதான் உங்ககிட்ட டியூஷன் படிக்கலான்னு வந்தேன். இதுக்கு எதுக்குமா நீ இங்க வரணும்? ஒரு ஆளுகிட்ட சொல்லி அனுப்பிச்சா நான் இங்க வர மாட்டேனா? நீ என்ன பண்ற, நாளைக்கு சாயந்தரம் 6 to 7 உங்க வீட்டுல இரு, நான் வந்து டியூஷன் சொல்லி தர்றேன். எப்பா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல இருக்காங்க. நீங்க வாத்தியார், அது ஸ்டூடெண்ட். வாத்தியாரை தேடித்தான் ஸ்டூடெண்ட் வரமே தவிர ஸ்டூடெண்ட்டை தேடி வாத்தியார் போனா அசிங்கம். நீ சொல்றது கரெக்ட். இந்த பாருமா, எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் சொல்லி தர மாட்டாரு. நீ டியூஷன் கத்துக்கணும், மார்க் அதிகமா எடுக்கணும்னா நாளையில இருந்து தினமும் சாயந்தரம் 6 to 7 நீ இங்க வந்து கத்துக்க.